ஓகே, வெல்கம் டு சினிமா சென்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்த் ஆக்டர் ரஜினிகாந்தோட தலைவர் 173 அந்த மூவியோட அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா, ராம்குமார் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணுறாரு. இது வந்து RKFI பேனர், அதாவது கமல்ஹாசன் பேனரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த மூவிலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் வந்து நம்ம தலைவர் வந்து க்ளீன் ஷேவ் லுக்கில் வந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த விபியிலேருந்து வந்த நியூஸ் வந்து இது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து நம்ம பார்க்க போகிறோம், க்ளீன் ஷேவ் லுக்கில் நம்ம ரஜினிகாந்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது December 14th வந்து நம்ம தலைவரோட பர்த்டே வருது இல்லையா, அதுக்கு ஜெயிலர் 2லேருந்து எதனாச்சும் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுலேருந்து இப்போதைக்கு எதுவும் வரல. கிட்ட வரும்போது தான் வரும் போல இருக்குது, சனிக்கிழமை வரும் போல இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, படையப்பா எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூவியை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் 12, அதாவது வெள்ளிக்கிழமை 12/12 வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இப்போ எஸ்டிஆர் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசன் மூவியோட ஷூட்டிங் வந்து எப்போ பிகின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேசியாவுக்கு போயிருந்தார். ஸோ அந்த மலேசியாவுக்கு போன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் தான் இப்போ வந்து AK வந்து ரேசிங்கில் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அந்த ரேசிங்கை பார்க்குறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா போயிருந்தார். அங்கே மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு மீட் வந்து வச்சு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே வந்து கொஷின் பண்ணதுக்கப்புறமா எப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூவி அப்டேட் வந்து கேட்டதுக்கப்புறமா, அரசன் மூவியோட ஷூட்டிங் வந்து 9 டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் வந்து மதுரையில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஈவெண்ட்டை வந்து முடிச்சுட்டு அவர் டேரெக்டாக வந்து ஏகேவை பார்க்கறதுக்கு அங்கே இதுக்கே வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே வந்து ஃபேன் பாய் சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்டர் எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெறிகொண்ட ஃபேன் நம்ம ஏகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு அங்கே 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AK 64க்கு அப்புறமா 65 வந்து யார் இயக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டாக்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா, சிறுத்தை சிவாவும் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து போயிட்டு சுரேஷ் சக்கரவர்த்தியை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது ஏகேவோட அசிஸ்டண்ட்டை வந்து மீட் பண்ணியிருக்காரு, மேனேஜரை வந்து. ஸோ அங்கே வந்து ஏதாச்சும் டாக்ஸ் போயிருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நார்மலாகவே ஏகேவும் சிறுத்தை சிவாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கிறவங்க தான். ஸோ அதனால் வந்து இது ஒரு நார்மல் மீட்டப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் வந்து பிடிக்கும், அஜித் குமாரை பிடிக்குன்றதுனால அவர் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேபி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஓகே, டைரக்டர் விஷ்ணுவர்தன் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் எந்த அளவுக்கு நல்லா எடுப்பார் உங்களுக்கே தெரியும். அவர் வந்து பில்லா வந்து எடுத்திருந்தார் நம்ம ஏகேவை வச்சு. ஸோ இப்போ ஒரு ரீமேக் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த மூவின்னு உங்களுக்கே தெரியும். ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸாக பிளாக் பஸ்டரான ஒரு மூவி F1. அந்த மூவியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தால் தமிழ் ஸ்டாரில் யார் வந்து ஆப்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஏகே தான் அப்சல்யூட்லி. அவரை வச்சு நம்ம விஷ்ணுவர்தன் எழுதுகிறாருன்னும் போது எந்த அளவுக்கு அது அவுட்புட் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணும்போது யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ விஷ்ணுவர்தன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து வாய்ப்பு இருக்குது, டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் வெல். கண்டிப்பாக இதை வந்து ஒத்துக்கிட்டு இதை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, ஜிவி பிரகாஷோட அடுத்த மூவியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மூவியில் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காமெடி பேஸ்டு ஃபன் ஃப்ளெட்ஜ்டு ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான் தெரியுது, ஒரு ரவுடி ரோல் மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இந்த பிரபாஸ் பக்கம் வந்தோம்னு பார்த்திங்கன்னா, த ராஜ் சாப் அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இந்த மூவியோட ஓடிடி ரைட்ஸை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தம் வந்து 5 லாங்குவேஜஸில் இதை வந்து டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது January 9th வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அப்படியே பாலையா பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அகண்டா 2 மூவி வந்து கேன்சல் ஆகிருந்துச்சு இல்லையா, அதை வந்து திருப்பியும் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு அப்படி இல்லைனா வீக்கெண்டில் வந்து விடுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வந்து படம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம்லேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ எஸ்கேவை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி டப்பிங்கில் இருக்கார். இந்த டப்பிங் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, பராசக்தி ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த மூவிக்குள்ளே வந்து போய் ஜாயின் ஆவார்.
ஸோ அதுக்காக இப்போ வந்து ஃபாரின்கெலாம் போயிட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ வந்திருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டைரக்டர் சிபி சக்ரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேஷன் ஸ்டுடியோஸ் கம்பெனி தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இப்போ பராசக்தி மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டிசம்பர் 16th வந்து ஈவெண்ட் வந்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஈவெண்ட்டுமே வைப்பாங்க. ஆடியோ லான்ச்சு இது மாதிரி வந்து ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்கும். இப்போ வந்து ஜனநாயகன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 மூவியும் தான் வந்து நம்ம ஜனவரியில் வந்து கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கருப்பு மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன இது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் டேட்டில் வந்து ஒரு மாற்றம் வந்து வந்திருக்கு. ஒன்று ஜனவரிக்கு வரணும், அப்படி இல்லைனா ஏப்ரல் அந்த மாதிரி ஆகஸ்ட் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் வந்து ஷார்ட்டாக இருக்காங்க. இப்போ வந்து சரி ஏப்ரலில் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 46 வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டு போகிறாங்க. அதாவது இன்னும் முடியல. ஷூட்டிங் வந்து அதுக்குள்ளே முடிச்சு படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து லாக்கில் இருக்காங்க. நான் கரெக்டாக சம்மர் தான் வருவோம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எந்த டேட்டில் வந்து இறக்குறாங்க கருப்பா மூவியை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.